ஒரு ஊர்ல ஒரு மோசமான பள்ளிக்கூடம் இருக்கு, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கு. அறிவுள்ளவன் எதை மேம்படுத்துவான்? ஒஸ்டா இருக்கிறவனை மேம்படுத்துவான். மோடி என்ன சொல்லுகிறார்? பெஸ்டா இருக்கிறத மேம்படுத்து, அதுல என் பேரை ஒட்டு, பிஎம்ஸ்ரீன்னு ஒட்டு அப்படிங்கிறார். பிஎம்ஸ்ரீன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு 40% நாங்க கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்க. நீ பெஸ்ட் ஸ்கூலுக்கு செலவு பண்ண மாட்டேற, அதனால நான் ஒஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஜஸ்டிஸா? அப்ப அந்த கல்விக்கான நிதியை முடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தை சிதைப்பதற்கு சமம். அதை வந்து செய்யறாங்க. அதை தட்டி கேட்டோம்னா நாகரிகமற்றவர்கள்னு குறிப்பிடுறது வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்துல அவங்க பேசினதுக்காக தர்மேந்திர பிரதான் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா திமுக எப்பயும் போல அரசியலுக்காக அந்த வார்த்தையை தமிழக மக்களை நோக்கி திருப்பிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டு வந்த எல் முருகனை நோக்கி அன்பிட்னு சொன்ன போது சாதியை கொண்டு வந்து நீங்க அதில் சேர்க்கலையா? மார்ச் 15 முதல்வர் வந்து கீன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஆர்வம் காட்டினாரு. அதன் பிறகு சூப்பர் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் அங்க வந்து ஆர்வம் காட்டல. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? எஸ்எஸ்ஏக்கான நிதியை கொடுங்க, பிஎம்ஸ்டியை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம், ஒரு கமிட்டி போடுறோம், அது சொல்லுவதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த கடிதத்தை தான் மார்ச் மாசம் 2024 ஒத்துக்கிட்டீங்களேங்கிறாங்க. மூன்றாவது மொழி தேவை இல்லைங்கிறது தான் நிலைப்பாடு. அது எந்த மொழியா வேணா இருக்கட்டும், அதை வந்து அவங்க வெளியில போய் படிச்சுப்பாங்க, தேவைக்கேற்ப படிச்சுப்பாங்க. காசு இல்லாதவங்களுக்கு அதை கத்துக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்ப அதுதான் பிரச்சனை. ஒரு லாங்குவேஜை ஏத்துக்கணும்னா அதுல நீங்க ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு எந்த மக்களும் வந்து அரசாங்கம் வந்து ஆங்கிலத்தை திணிக்கல. ஆங்கிலம் பேசி நீங்க போய் லண்டனுக்கு போறதை விட பீகாருக்கு வந்தா நல்லா இருக்கும், சொகுசா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஹிந்தி கத்துட்டு போவாங்க. மும்மொழி வந்து தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா கேந்திர வித்யாலயனுடைய எல்லா பள்ளிகள்லயும் தமிழ் கற்பித்தல் மொழியா இருக்கணும்ல, தமிழ் வந்து ஒரு பாடமாவது இருக்கணும்ல, ஒரு கம்பல்சரி லாங்குவேஜா இருக்கணும்ல, அது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா கூட நீங்க வைக்கலையே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில வந்து மன்னராட்சி மனப்பான்மையோட ஆணவத்துடன் செயல்படும் மத்திய கல்வி அமைச்சருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதோட பின்னணி என்ன? இல்ல, ஒரு சர்வாதிகாரத்தனமா தமிழ்நாட்டினுடைய கல்விக்கான நிதியை வந்து நிறுத்தி வைத்துக் கொண்டு தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை, ஒரு மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கணும் அப்படின்னு கழுத்தை நெருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. அதற்கு எதிராக போராடக்கூடியவர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு இன்சல்ட் பண்றது, இது ரெண்டும் வந்து தமிழ்நாட்டின் மீதான நேரடி தாக்குதல். இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்குடைய எமோஷனல் வேல்யூஸ் இருக்குல்ல, ஒன்று வந்து தமிழ் பெருமிதம். ஏன்னா நாங்கள் வந்து அது சும்மா வெறும் மொழி வெறி கிடையாது. நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை எங்கள் மொழிக்கு இருக்கு. நாங்கள் வந்து எல்லாருக்கும் மூத்தவர்கள் அப்படிங்கிற அந்த ப்ரைடு, அது வந்து வெறி கிடையாது. அந்த ப்ரைடை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறது, இன்னொன்று ஆதிக்க இந்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் மீது திணிப்பது. இது ரெண்டுத்தையும் மறுத்தோம் அப்படின்னா உழைத்து செலுத்திய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து அதிகமான பொருளாதார கான்ட்ரிபியூஷன், ஒரு சிங்கிள் ஸ்டேட் 10% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஊபி, பீகார் இவங்க எல்லாரையும் குமுலேட்டிவா எடுத்தீங்கன்னாலும் அவங்க கொடுக்குற வரியை விட தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய வரி அதிகம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கான கல்வி, ஏன்னா இதை வந்து வேற எந்த ரிசோர்ஸையும் வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மேலெழுந்து வரல. 60களில் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வறுமை அளவீடு பார்த்தீங்கன்னா நம்மளை விட பீகார் வறுமையில வந்து குறைவா இருந்தாங்க. நம்ம பீகாரை விட வறுமை அதிகம் பாதித்த ஒரு மாநிலம். அப்படி இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு டாப் 3 ஸ்டேட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் அப்படின்னா ஒரே பவர் வந்து கல்வியை மட்டும் கொண்டுதான் இதை செஞ்சிருக்கோம். அப்ப அந்த கல்விக்கான நிதியை முடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தை சிதைப்பதற்கு சமம். அதை வந்து செய்யறாங்க. அதை தட்டி கேட்டோம்னா நாகரிகமற்றவர்கள்னு குறிப்பிடுறது வந்து ஒரு அராஜகத்தின் உச்சம். நீங்க வந்து நாடாளுமன்றத்துல அவங்க பேசினதுக்காக தர்மேந்திர பிரதான் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா திமுக எப்பயும் போல அரசியலுக்காக அந்த வார்த்தையை தமிழக மக்களை நோக்கி திருப்பிட்டாங்க அப்படின்னு அரசியல் படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் தமிழ்நாட்டு எம்பிக்களை நோக்கி சொல்லுகிறார். தமிழ்நாட்டு எம்பிக்களை தேர்ந்தெடுத்தது ஒடிசா மக்களா, குஜராத்தி மக்களா, உத்தரப்பிரதேச மக்களா? தமிழ்நாட்டு எம்பிக்களை தேர்ந்தெடுத்தவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கு நேருகிற எதுவும் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நேர்கிற விஷயம்தான். அப்ப நீங்க வந்து ஒரு ஹவுஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையில தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னா அது அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களை சுற்றுவதாக அர்த்தம். நீங்க பண்ணலையா? அதாவது தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல, தமிழ்நாட்டினுடைய உரிமை குரல் எழுகிற போதெல்லாம் அதை வந்து குறுக்க பாய்ந்து பாஜகவை காப்பாற்றக்கூடிய வேலை, தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டு வந்த எல் முருகனை நோக்கி அன்பிட்னு சொன்ன போது சாதியை கொண்டு வந்து நீங்க அதில் சேர்க்கலையா? அதே போல
இந்த நாட்டுல எந்த ஒரு காலத்திலேயாவது இந்த கூத்து நடந்திருக்கிறதா? அவைத்தலைவர் ஜெகதீப் தன்காருக்கு எதிராக ஒரு நான் கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிறது. அது வந்து ஜாட்டின மக்களுக்கு எதிரானதுன்னு இதே பிஜேபி வந்து சொல்லலையா? இப்ப இதெல்லாம் வந்து அடையாளப்படுத்துதல். இன்னைக்கு நாங்க சொல்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை வந்து ஜனநாயகமற்ற முறையில நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு நான் கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரதுங்கிறது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? நீங்க அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து தமிழர்களை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி சுட்டப்பட்டதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலை சொல்றாரு, அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றார். அதாவது 2000 கோடியை நிறுத்தினது தமிழ்நாடு அரசா? வரி கொடுக்க காசை வந்து பிடிச்சு வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒன்றிய பிஜேபி. அதுதான் நாகரிகமற்ற தன்மை. கல்விக்கான நிதியை பறிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் நாகரிகமற்ற தன்மை. நாங்க ஏதோ கொடுத்த காசை தூக்கி போட்டது மாதிரி வந்து எங்களை நோக்கி சுற்றுவது அப்படிங்கிறது மடைமாற்று முத்தி. இன்னொன்னு, அண்ணாமலைக்கு இதெல்லாம் பேசுறதுக்கான எந்த தார்மீகமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தொகுதியில வந்து நாடாளுமன்ற தொகுதியில ஒரு கேண்டிடேட் நின்னார், பாஜகவினுடைய மாநில செயலாளரோ சம்திங், இளைஞரணி செயலாளர். அவர் எம்பிக்கு தோத்தார். அதுக்கு முன்னால எம்எல்ஏக்கு நின்னாரு, எம்எல்ஏலையும் தோத்தார். இதே தொகுதியில வார்டு கவுன்சிலருக்கு நின்னாரு, வார்டு கவுன்சிலருக்கும் தோத்தாரு. அண்ணாமலைக்கு இதே கதை தான். எம்எல்ஏக்கு நின்னாரு தோத்தாரு, எம்பிக்கு நின்னாரு தோத்தாரு. நாளைக்கு கவுன்சில் எலெக்ஷன் நின்னாலும் அதே கவுன்சில் எலெக்ஷன்ல சொந்த வார்டிலேயே அண்ணாமலை தோற்பார். அது குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? குறைச்செல்லாம் மதிப்பு இல்ல. கடந்த காலத்திலயும் அவர் தானே சொன்னாரு, எதிர்த்து நிற்கிற அத்தனை பேரையும் டெபாசிட் இலக்க வைப்போம் அப்படின்னுட்டு. எங்க இலக்க வச்சாரு? தோத்து தானே போனாரு. அப்ப அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கிறப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு நேரக்கூடிய அவமானத்தை நான் வந்து அதை வந்து நியாயப்படுத்துவேன்னு சொல்றது இருக்குல்ல, அது எகைன் மக்களை கொச்சப்படுத்துற விஷயம் தான். மக்களை கொச்சப்படுத்துவது அண்ணாமலைக்கு கைவந்த கலை, அதோடைய பழக்கம், இயல்பு. அதை வந்து இன்னைக்கு மீண்டும் பாஜக செய்யக்கூடியதற்கு ஒரு முட்டு கொடுக்க வந்திருக்கிறார். அதெல்லாம் மக்களுக்கு நல்லா. பாஜக ஆரம்பத்தில இருந்து இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு அவங்க நிதி மறுத்ததுல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஏழை மாணவர்கள் வந்து நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. இப்ப ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை வந்து கத்துக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புகளே இல்ல. நீங்க வந்து தொடர்ந்து ஒரு பாரபட்ச மனநிலையோட வந்து செயல்படுறீங்க. அவங்களுக்கு ஒரு ஒண்ணுனா வேற மாதிரி யோசிக்கிறீங்க, இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்றத இன்னைக்கும் அண்ணாமலை அதை குறிப்பிட்டு பேசுறாரு. பாஜக நிறைய பேர் அதை தான் மெயின் பண்ணி பேசுறாங்க. இந்த சம கல்வின்னு கேட்கறாங்கல்ல, தமிழ்நாட்டில் சமமான சமச்சீரான கல்வியை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞர் அவரும் தான். அதனால சமக்கல்வி குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதி பாஜகவுக்கு கிடையாது. ஒருவேளை அப்படி வந்து சமக்கல்வியை உறுதிப்படுத்தணுங்கிற அக்கறை இருந்தால் பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலேயாவது மெட்ரிகுலேஷன் சிலபஸையும் ஸ்டேட் போர்டு சிலபஸையும் அரசு பள்ளியினுடைய சிலபஸையும் நான் ஒன்னாக்கி இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு மாநிலத்துல சுட்டி காட்ட சொல்லுங்க. இல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மெட்ரிகுலேஷனுக்கு தனி பிரிவிலேஜ் நீங்க ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலும் கொடுக்குறீங்க, சிலபஸ்லயே கொடுக்குறீங்க. அதை முறியடித்து சமமான சிலபஸ் கொண்டு வந்தது நாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, 3 மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல அப்படிங்கிறது ஒரு கடைந்தெடுத்த பொய். ஏன்னா தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் படிதான் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் செயல்படுது. அந்த பாடத்திட்டத்தில் கரிக்குலம்ல எந்த இடத்துலயும் 3 லாங்குவேஜ் கிடையாது. அப்போ வந்து அரசு பள்ளிக்கும் சரி, தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கும் இதுதான் நிலைமை. இது இல்லாம 58,000 பள்ளிக்கூடத்துல ஒரு 1600 பள்ளிக்கூடம் மட்டும்தான் சிபிஎஸ்இ அஃபிலியேட்டட் அல்லது ஐசிஎஸ்சி மாதிரியான அஃபிலியேஷன்ல இருக்கக்கூடிய பள்ளி. அந்த பள்ளிக்கூடங்கள்ல மட்டும்தான் 3வது மொழி இருக்கிறதே தவிர மாநில அரசுடைய பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளி எதுலயும் 3 மொழி கிடையாது. அப்ப அந்த 1800 பள்ளி தான் பிரச்சனைனா அதுக்கு நாங்க முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அதனுடைய அஃபிலியேஷனும் அதனுடைய ரெகக்னைசேஷனும் அதனுடைய முடிவும் டெல்லியில உட்காந்து நீங்க சிபிஎஸ்சில இருந்து எடுக்கிறீங்க. வேணா ஒண்ணு பண்ணுவோம், சிபிஎஸ்இ அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் எந்த மொழியை கற்பிப்பது என்கிற அந்த கொள்கை முடிவை மாநில அரசாங்கங்களே எடுத்துக்கலான்னு ஒரே ஒரு ஆர்டர் கொடுங்க. அடுத்த அரை மணி நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 58,000 பள்ளிக்கூடத்திலையும் 3வது மொழின்னு ஒண்ணு இல்ல, நாங்க அந்த நிலைமை ஏற்படுத்தி காட்டுறோம், சமச்சீரான நிலைமை நாங்க ஏற்படுத்தி காட்டுறோம். இன்னைக்கு தனியா இருக்கிற சிபிஎஸ்இ மட்டும்தான். அப்ப நீங்க திருந்தணுமே தவிர எங்களுக்காக வந்து 57,000 பள்ளிக்கூடம் திருந்தணும் அப்படின்னு சொல்வதுல நியாயம் கிடையாது. ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து அரசு பள்ளிகள் குறித்தோ அல்லது சமமான கல்வி தகுதி குறித்தோ பேசுவதற்கு பாஜகவுக்கு துளி கூட தகுதி கிடையாது. ஏன்னா 2014 இருந்து 24 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசத்தில் 25,000 அரசு பள்ளிக்கூடங்களை மூடிட்டு 25,000 தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்ததுதான் பிஜேபி மாடல். இப்ப நாளைக்கு பிஜேபி இங்க வருது, அது கனவுல நடக்காதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கடல்லே இல்ல கதை தான்.
ஒருவேளை அப்படி இவங்க கனவு காண்ற மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகளை மூடிவிட்டு அவர்கள் தனியார் பள்ளிகளை தான் திறப்பாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசம் லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. அண்ணாமலை பேசுறப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்காக தான் நான் பேசுறேன், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் நான் பேசுறேன்னு சொல்றாரு. அவர் பிஜேபி லீடர் தானே, உத்தரப்பிரதேச பிஜேபி தானே ஆட்சியில் இருக்கு. அவங்க மாடல் தானே 25,000 பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளியை மூடிட்டு 25,000 தனியார் பள்ளிகளை திறந்துச்சு. அப்ப அதைத்தான் அவங்க இங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறேன். அதுதான் குஜராத்ல நடந்துச்சு. அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சது, தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகமானுச்சு. மத்திய பிரதேசல அதுதான் நடந்துச்சு. பாஜக எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் அரசு பள்ளிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு தனியார் பள்ளிகளை அதிகப்படுத்தினாங்கிறத வரலாறு. காலாவதியான ஒண்ணுதான், அதையே நீங்க ஏன் வந்து இன்னும் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற விமர்சனமும் கூடுதலா முன்வைக்கல. அது வந்து அவங்களுடைய இயலாமை. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இல்லாமல் போகிற ஒரு நாள்னு ஒன்று வந்துச்சுன்னா, அப்படி ஒன்று நடக்காது. அப்படி ஒன்று வந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க இருமொழி கொள்கை இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கையை தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மக்கள் தொடர்ந்து அளிக்கக்கூடிய தேர்தல் தீர்ப்புகளின் வழியாக தெரிவது. நீங்க இருமொழி கொள்கையால் நாடு வளர்ந்துச்சா இல்லையா, மும்மொழி கொள்கையால் மாணவர்கள் வளர்ந்தார்களா இல்லையா, இவ்வளவுதான் டிபேட். இந்த நாட்டில் எத்தனை மாநிலத்துல 3 மொழி இருக்கு, அதை முதல்ல சொல்லணும். 3 மொழி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு எது கற்பிக்கப்படுகிறதா, இது 2வது கேள்வி. அப்படி கற்பிக்கப்பட்டா சென்செக்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. சென்செக்ஸ்ல எல்லா மாநிலங்கள்லயும் 3 மொழி அறிந்தவர்களுடைய மக்கள் தொகைன்னு ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறோம்ல, 15% தாண்ட மாட்டதுல்ல. அப்ப எங்க நீங்க கொண்டு போய் 3 மொழி எந்த மாநிலத்துல கத்துக் கொடுத்தீங்க? எந்த மாநிலத்திலையும் 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க வக்கு இல்ல. அதனால நீங்க எங்க மேல இந்திய திணிக்கிறீங்க த்ரூ யூசிங் பவர், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்ப அதுதான் பிரச்சனை. ஒரு லாங்குவேஜை ஏத்துக்கணும்னா அதுல நீங்க ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு எந்த மக்களும் வந்து அரசாங்கங்களும் வந்து ஆங்கிலத்தை திணிக்கல. மக்கள் தானா வந்து ஆங்கிலத்தை வந்து படிக்க சொல்றாங்க. ஒரு பிள்ளை ஆங்கிலத்துல படிக்கலன்னா பேரண்ட் கூப்பிட்டு திட்டுவாங்க, இங்கிலீஷ் ஒழுங்கா படி, இங்கிலீஷ்ல பேசி பழகு சொல்றாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வேல்யூ அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் போனா வேலை கிடைக்குது, உலகம் பூரா வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க என்ன அந்த மாதிரி ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தா பொற்காலமா வாழ முடியும், பீகாருக்கு வந்தா சொகுசா வாழ முடியும், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு வந்தா வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் தமிழ்நாட்டை விட. ஆங்கிலம் பேசி நீங்க போய் லண்டனுக்கு போறதை விட பீகாருக்கு வந்தா நல்லா இருக்கும், சொகுசா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஹிந்தி கத்துட்டு போவாங்க. அப்ப அந்த வேல்யூவை கிரியேட் பண்ண முடியல, அதற்கான வக்கு வகை உங்களுக்கு இல்ல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்கள்ட்ட பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்ணி இந்தியை வந்து திணிக்கிறீங்க. அப்ப இந்த நாட்டை இந்தி பேசக்கூடியவர்களுடைய நாடாக மாற்றுவதுதான் அவருடைய இலக்கு. இந்த இந்தி திணிப்பு அப்படின்ற வர இடத்துலதான் பாஜக ஒரு கொஸ்டின் இது பண்றாங்க. இங்க திணிப்பு அப்படின்ற வார்த்தைகளே இல்ல. மோடி வந்து திணிப்பு அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு தான் விரும்புறாரு. நான் என்னோட பொண்ணு வந்து 3வது லாங்குவேஜா மராத்தி தான் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன படிக்கிறாங்க? அது அவங்க தான் கேட்கணும். செகண்ட் லாங்குவேஜ் ஆங்கிலமா இருக்கலாம். அப்ப ஹிந்தி ஒரு லாங்குவேஜா படிக்கிறாங்கல்ல. அப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்றேன், திணிப்பு இல்லைங்கிறாங்கல்ல. இதுக்கு முன்பு எடுத்துப்போம், திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களுமே மோடி கொண்டு வந்து வருவதால் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல, பிஜேபி கொண்டு வருவதால் இதை எதிர்க்கல. நாடு முழுக்க பொதுவான கல்விக் கொள்கை அப்படிங்கிற அந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிற தத்துவத்துக்கே தமிழ்நாடு எதிரானது. அது இன்னைக்கு நேத்தி கிடையாது. அது வந்து ஏஎல்எம் கல்வி கமிஷன்ல ஆரம்பிச்சு அதற்கு முன்னால் வந்த கல்வி கமிஷன், நேரு காலத்திலிருந்து ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து எல்லா காலகட்டங்களிலும் வந்து அத்தனை கல்விக் கொள்கையும் தமிழ்நாடு நிராகரித்திருக்கு. அப்படி நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது. நீங்க நேரு காலமா இருக்கட்டும், இந்திரா காந்தி அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், இதுவரைக்கும் வந்த எல்லா கல்விக் கொள்கையும் இந்தியை கட்டாயப்படுத்தியது, மறுக்கல. ஆனால் அந்த கல்விக் கொள்கையை கட்டாயப்படுத்தல. அதை வேணும்னா நீங்க ஏத்துக்கலாம், வேணாம்னா நிராகரிக்கலாம். அந்த உரிமை மாநிலங்களுக்கு இருந்தது. இல்ல, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு எந்த கல்விக் கொள்கையும் ஃபோர்ஸ் பண்ணல. மாறாக ராஜீவ்காந்தி காலத்துல நவோதயா பள்ளிகள் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு அங்கம். இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, புதிய கல்விக் கொள்கை வேண்டாம்னா நவோதயா பள்ளிகள் இல்ல, அதுக்கான நிதி கிடையாது, மற்றபடி வேற வேற கல்வி திட்டங்களுக்கான நிதியை நிறுத்தல. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டாங்கிறோம், பிஎம்ஸ்டி கல்வி அந்த பள்ளிக்கூடங்கள் வேண்டாங்கிறோம். அதனால வேற வேற கல்வி திட்டத்துக்கான நிதியையும் நீங்க நிறுத்துறீங்கன்னா யூ ஆர் ஃபோர்சிங் அஸ். கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க. இது ராஜீவ்காந்தி காலத்துல கிடையாது, இந்திரா காந்தி காலத்துல கிடையாது, நேரு காலத்துல கிடையாது. அப்போ அந்த கல்விக் கொள்கையை மொழியை கட்டாயப்படுத்தியது. நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா கொள்கையே கட்டாயப்படுத்துறீங்க. இப்ப வரலாம், நாங்க ஆப்ஷன் தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அந்த ஆப்ஷனை யார் சூஸ் பண்றது? ஒரு கிளாஸ் ரூம்ல 4 குழந்தை இருக்கு, 4 குழந்தை வெவ்வேறு லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுது. 4 டீச்சர் எப்படி போட முடியும்? பிராக்டிகலி எது பாசிபிள் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தி ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும்தான் நாங்க நிதி ஒதுக்குவோம், மற்ற ஆசிரியர்கள் நியமனத்துக்கு நாங்க நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப இந்தி ஆசிரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, நீங்க என்ன லாங்குவேஜ் வேணா படிச்சுக்கலாம். அப்ப தேர்ட் லாங்குவேஜ் எதுவா இருக்க போகுது? இந்தியா இருக்க போகுது. இதுதான் மறைமுக திணிப்புன்னு நாங்க சொல்றோம். இதெல்லாவற்றோட முக்கியம் 3வது மொழி தேவை இல்லைங்கிறது தான் நிலைப்பாடு. அது எந்த மொழியா வேணா இருக்கட்டும்,
அதை வந்து அவங்க வெளியில போய் படிச்சுப்பாங்க, தேவைக்கேற்ப படிச்சுப்பாங்க. இந்த இடத்துல தான் காசு இருக்கிறவங்களுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப காசு இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, போய் கத்துக்கலாம். காசு இல்லாதவங்களுக்கு அதை கத்துக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குல்ல. அது எங்க இருக்குங்கிறேன். தனியார் பள்ளிகள்ல தான் இல்லங்கிறோம்ல, கரிக்குலம்ல அது கிடையாதுங்கிறோம்ல. அப்ப காசு இருந்தாலும் இல்லைனாலும் இங்க இருமொழி தான். சிபிஎஸ்சில மட்டும்தான் மும்மொழி. அந்த மும்மொழியில் தமிழுக்கு இடம் இல்லை. அதுதான் கேள்வியில நீங்க சொல்லுங்க. கேந்திர வித்யாலயம் நாங்க கேட்ட பிறகு 2 தற்காலிக ஆசிரியருக்கு இன்னைக்கு நோட்டிபிகேஷன் போட்டிருக்கீங்க. கேட்கிற வரைக்கும் இது வரல. தமிழ்நாடு கொந்தளிச்ச பிறகு தானே 2 49 பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்கீங்க. எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், எத்தனை மாணவர்கள் படிப்பாங்க? 2 தமிழ் ஆசிரியர்கள், அது டெம்பரவரி. 2 தமிழ் ஆசிரியர்கள் வேணுங்கிறது கூட நாங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ண வேண்டியிருக்குல்ல. அப்ப மும்மொழி தாய்மொழி கொள்கையை வலியுறுத்துது, மும்மொழி வந்து தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா கேந்திர வித்யாலயனுடைய எல்லா பள்ளிகள்லயும் தமிழ் கற்பித்தல் மொழியா இருக்கணும்ல. தமிழ் வந்து ஒரு பாடமாவது இருக்கணும்ல, ஒரு கம்பல்சரி லாங்குவேஜா இருக்கணும்ல. அது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜா கூட நீங்க வைக்கலையே. அப்படி இருந்தா டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல. இவங்க இன்னும் சொல்லுவாங்க, சில சங்கிகள் புது கதை சொல்றாங்க, டீச்சர்ஸ் இல்ல நாங்க கேட்டு இல்லங்கிறாங்க. இல்ல, தர்மேந்திர பிரதான் எங்களுடைய எம்பி திருச்சி சிவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு, நாங்க அதை சாங்ஷனே பண்ணலங்கிறாரு. தமிழ்நாட்டில் கேவி பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நாங்க சாங்ஷனே பண்ணல அப்படிங்கிறாரு. அப்ப அதுதான் நிலைமை. அப்ப நீங்க வந்து தமிழை வந்து உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. இதுல அமித்ஷா புது கதை, நீங்க வந்து இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் வந்து தமிழ்ல கற்பிக்கணும் அப்படின்னுட்டு. தமிழில் பொறியியலை கற்பிக்க முடியும், தாய்மொழியில் பொறியியலை கற்பிக்க முடியுங்கிறத முதல்ல இந்த நாட்டில் நிரூபித்து காட்டியவர் தலைவர் கலைஞர் தான். இன்ஜினியரிங் வந்து 2006-11 காலகட்டத்திலேயே தமிழில் பொறியியல்னு இந்தியன் காலேஜ்ல நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்ப அதெல்லாம் நாங்க முன்னோடி, எங்களுக்கு நீங்க இதெல்லாம் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெடிக்கல் காலேஜ்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு 2022 இருந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நாங்க 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். தைரியம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஐஐடில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஐஐடில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது குறித்து எல்லாம் பேசுவதற்கான தார்மீகம் உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஎம்சி பத்தி சொல்றாங்க. மார்ச் 15 முதல்வர் வந்து கீன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஆர்வம் காட்டினாரு. அதன் பிறகு சூப்பர் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் அங்க வந்து ஆர்வம் காட்டல. அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்றத குறிப்பிட்டு விமர்சிக்கிறார். அதாவது ஒரு கடிதத்தை மட்டும் அவர் வச்சு பேசுறாரு, 4 கடிதம் உண்டு அடிப்படையில. முதல்ல இதை நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும், அப்பதான் நாங்க எஸ்எஸ்ஏக்கான நிதியை பிஎம்ஸ்டிக்கு நீங்க கொடுக்குறீங்க போறீங்க வரீங்கிறது ரெண்டாவது, அது அப்புறம் பேசுவோம். பிஎம்ஸ்டியை ஏத்துக்கலன்னா எஸ்எஸ்ஏக்கான நிதியையும் நிறுத்துவேன்னு ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்புறீங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், எஸ்எஸ்ஏக்கான நிதியை கொடுங்க, பிஎம்ஸ்டியை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம், ஒரு கமிட்டி போடுறோம், அது சொல்லுவதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறோம். இது 2வது கடிதம். இப்ப இந்த கடிதத்தை தான் மார்ச் மாசம் 2024 ஒத்துக்கிட்டீங்களேங்கிறாங்க. அது ஒண்ணா? இதுக்கு அடுத்த கடிதம் ஜூலை மாதம் 2024 தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் எழுதுது. என்னன்னா, நீங்க ஒரு எம்ஓயு அனுப்புறீங்க, இந்த பிஎம்சி ஸ்கூல் வேணும்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எம்ஓயு போடணும். இந்த எம்ஓயுடைய பிரைமரி லைன் வந்து என்இபியை ஏத்துக்கிறோம்னு இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த எம்ஓயுவை திருத்துது. அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் டெலிட் பண்றோம். என்னன்னா, என்இபியை ஏத்துக்கணுங்கிற அந்த கண்டிஷனை மட்டும் டெலிட் பண்ணிட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி அனுப்புறோம். எப்ப? ஜூலை 2024. இது 3வது கடிதம். 4வது கடிதம் தர்மேந்திர பிரதான் ஆகஸ்ட் மாசம் 30 2024 தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் தான் இது. இன்னைக்கு முதலமைச்சர் அந்த கடிதத்தை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவரே சொல்றாரு, நான் ஷாக் ஆயிட்டேன், நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், நீங்க அதை திருத்தி அனுப்பியிருக்கீங்க, அதை திருத்த முடியாது, அப்ப நீங்க என்இபி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. நீங்க அதை திருத்த முடியாதுன்னு சொன்னப்பவே தமிழ்நாடு அரசு பிஎம்சி வேண்டான்னு அதோட முடிஞ்சு போச்சு. இதுல இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டில் எந்த முதலமைச்சருக்காவது துணிவு இருந்துச்சா? ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எம்ஓயுவை நான் திருத்துவேன், அந்த திருத்தப்பட்ட எம்ஓயை ஏத்துக்கிட்டா நான் திட்டத்துல இணைறேன், இல்லைன்னா இணைய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு இருந்துச்சு? ஒரே ஒரு முதலமைச்சருக்கு தான் இருந்துச்சு, அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தான் இருந்துச்சு. அதனாலதான் அவர் சூப்பர் சிஎம். தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிரான புதிய கல்விக் கொள்கையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஓயுவை திருத்தினார்ல, அதனால தான் அவர் சூப்பர் சிஎம். வேற எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு இந்த கட்ஸ் இல்லைல்ல. So we are calling him as super. இப்போ தொடர்ந்து இது மாதிரியான தமிழகத்துக்கு எதிரான திட்டங்கள் ஆகட்டும், இப்போ டீலிமிட்டேஷனுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கை, இது மாதிரி நிதியை வந்து இப்போ நம்மளுக்கு கட் பண்றது, இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பாஜக முன்னெடுக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி திமுக வருங்காலத்தில் சமாளிக்க போகுது? தொடர்ந்து போராட்டங்கள் நடத்துறோம், அங்க போய் நம்ம பார்லிமெண்ட்ல பேசுறோம், அதை தாண்டி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? இல்ல, இந்த பிஎம்ஸ்டி முதல்ல இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். பிஎம்ஸ்டியை நீங்க ஏத்துக்கங்கிறீங்க, சரி ஏத்துக்கலாங்க, என்ன பண்ணணும்? அப்ப நீங்க என்இபியை ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. என்இபியை ஏத்துக்கிட்டா தமிழ்நாடு 100 வருடங்கள் போராடி பெற்ற கல்வி உரிமைகள் பறிக்கப்படும். ஏன்னா நாங்க என்ன சொல்றோம், என்இபியை அமல்படுத்தினீங்கன்னா பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வெளில ஓடிடுவான், படிக்க வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு அச்சத்தை சொன்னோம்.
இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்இபி அமல்படுத்தப்பட்ட பீகாரையும் என்இபி அமல்படுத்தப்படாத தமிழ்நாட்டையும் எடுத்துப்போம். 2019ஆம் ஆண்டு 50 மாணவர்கள் 50% வரைக்கும் செகண்டரி எஜுகேஷன் 8th தாண்டினவங்க பீகார்ல இருந்தாங்க. இன்னைக்கு அது 38% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல 86ல இருந்து 96 உயர்ந்திருக்கு. அப்ப என்இபியை அமல்படுத்தினா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வெளில போயிடுவாங்க. நாங்க சொன்ன ஆர்குமெண்ட் உண்மைன்னு பீகார்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. என்இபி அமல்படுத்தினதுனால பிள்ளைகள் வெளில போயிருக்காங்க, அமல்படுத்தாதனால தமிழ்நாடு அதிகமான என்ரோல்மெண்ட்டை காட்டியிருக்கு. ஸோ இதுதான் அடிப்படை. அப்ப இந்த திட்டத்தை நாங்க நிராகரிக்கிறோம். நீங்க இலக்கா சொன்ன எல்லாத்தையும் நாங்க சக்சஸ் பண்ணிட்டோம், அதனால இது எங்களுக்கு தேவையில்லை, அமல்படுத்தினா பின்னோக்கி இழுக்கும்னு சொல்றோம். இப்ப இதுக்காக நாங்க நிதியை நிறுத்துவோம் அப்படின்னு மிரட்டுறீங்க. இந்த பிஎம் ஸ்கிரீங்கிற ஸ்கூலை மட்டும் பெக்யூலரா எடுத்துக்கிட்டோம்னா அது புதிய பள்ளிக்கூடங்கள் கிடையாது. நவோதய பள்ளிக்கூடங்கள் புதிய பள்ளிக்கூடம் சூஸ் பண்ணி கொடுக்கணும். இருக்கிற பள்ளிக்கூடங்களை மேம்படுத்த போறீங்க. ஒரு ஊர்ல ஒரு மோசமான பள்ளிக்கூடம் இருக்கு, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கு, பெஸ்ட் ஸ்கூல் இருக்கு. அறிவுள்ளவன் எதை மேம்படுத்துவான்? பெஸ்டா இருக்கிறவனை மேம்படுத்துவான். மோடி என்ன சொல்லுகிறார்? பெஸ்டா இருக்கிறத மேம்படுத்து, அதுல என் பேரை ஒட்டு, பிஎம்ஸ்டின்னு ஒட்டு அப்படிங்கிறார். இதை உங்க நிதியில பண்ணீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க, அந்த முட்டாள்தனத்தை பண்ணிட்டு போங்கன்னு விட்டுறலாம். ஆனா இதுல 60% நிதி அவங்களது, 40% மாநில அரசு அலுவலகம். அப்போ இருக்கிற பெஸ்ட் ஸ்கூலை எடுத்து பிஎம்ஸ்டின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு 40% நாங்க கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்க. இதை ஏத்துக்கலன்னா பாதிக்கப்படக்கூடிய அன்றாட மோசமான நிலையில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான செலவு, அவங்களுடைய கரண்ட் பில்லு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவிடக்கூடிய 2000 கோடியை நாங்க நிறுத்துவோம். நீ பெஸ்ட் ஸ்கூலுக்கு செலவு பண்ண மாட்டேற, அதனால நான் ஒஸ்ட் ஸ்கூலுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஜஸ்டிஸா? இவ்வளவுதான் தமிழ்நாட்டுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்கறதுக்காக மும்மொழி, அது இது காலாவதி அப்படி விட்டு அண்ணாமலை தினசரி ஒரு நாடகம் போடுகிறார். ஒன்றிய பிஜேபி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நசுக்குது, எதிர்த்து குரல் கொடுக்கிறவங்களை அசிங்கப்படுத்துது. அது என்னன்னா, இதுதான் இன்னைக்கு நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்குமான பகைங்கிறது இன்னைக்கு நேத்திக்கான பகை கிடையாது. அது 2000 ஆண்டுகால பண்பாட்டு பகை. இன்னைக்கு அதை பிஜேபியினுடைய எம்பி ஒத்துக்கிறாரு. தமிழ்னு நீங்க சொல்றீங்க, சமஸ்கிருதம் மூத்த மொழி. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா அண்ணாமலை முதல்ல அதை கண்டிக்கணும்ல. ஏன் இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உலக அளவில் ஏற்பளிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் பெருமிதம்னு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணார்ல, இரும்பு காலத்தினுடைய தொன்மை எங்களுக்கு இருக்கு, அவ்வளவு நீண்ட பாரம்பரியமும் வரலாறு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானே தமிழ்நாடு, இங்க நாகரிகம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கும் பெருமை தானே. அதை இன்னைக்காவது ஒரே ஒரு ட்விட் போட்டு அக்னாலேஜ் பண்ணிருக்கீங்களா? ஏன் பண்ணுனீங்கன்னா சமஸ்கிருதம் தமிழ் பண்பாட்டுக்கு பிந்தையதுன்னு நீங்க ஒத்துக்கிட்டதாயிடும். அதை பாஜக செய்யாது. ஏன்னா பாஜகவினுடைய பார்ப்பனிய சிந்தனையும் பார்ப்பனியத்தின் நலனுக்காக செயல்படக்கூடிய கட்சி பாஜக. அதற்கு எதிராக அது ஒரு நாளும் செயல்படாது. அதனாலதான் இன்னைக்கு சமஸ்கிருதம் மூத்தது, 4000 ஆண்டு தொன்மை இருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ப்ரூவ் பண்ண பிறகும் அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், மிக உறுதியாக இருக்கிறார்கள். கீழடிக்கு அவங்க கொடுத்த குடைச்சல் அதனாலதான். ஏன்னா ஒரு பிரைடு வெளில வந்துட்டா சமஸ்கிருதம் பிந்தையதுன்னு ஆயிடும்னுட்டு அந்த பார்ப்பனிய தன்மையை தமிழ்நாடு முறியடிக்கும். அந்த பார்ப்பனிய சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்க நாகரிகமற்றவர்கள் அப்படின்ட்டு. நாகரிகம் குறித்து, டெமோக்ரஸி குறித்து எல்லாம் எங்களுக்கு அவர்கள் கிளாஸ் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை. தொடர்ச்சியான நெருக்கடி. கல்வி நிதி இன்னைக்கு பிஎம் வீடு கட்டும் திட்டத்துல கொடுக்கறது 1.5 லட்சம் ரூபாய், ஸ்டேட் கவர்மெண்ட் 8.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது. அந்த 1.5 லட்சத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் பெண்டிங் வச்சிருக்காங்க. ஒரு 2000 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்கான பெண்டிங். டிசாஸ்டருக்கான அமௌண்ட் சரியா வரும். பேரிடர் நிதி இப்படி தொடர்ச்சியாக அந்த PMAY ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்துக்கான ஒரு நிதி ஒரு 800 கோடி ரூபாய். இப்படி எல்லா திட்டத்திற்கான நிதியையும் தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கிறார்கள். இது ஒரு பொருளாதார போரை, ஒரு பண்பாட்டு போரை தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய பிஜேபியும் பார்ப்பனிய சக்திகளும் தொடுத்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு முறியடிக்கும். தமிழ்நாட்டின் மக்களின் துணை கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை முறியடிப்பார். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.